ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 47 வயசுலேயும் கவர்ச்சி காட்டக்கூடிய நம்ம ஜோதிகா. ஸோ இளம் நடிகைகளுக்கே டஃப் கொடுக்குற வகையில் தங்களுடைய லீக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே, கவர்ச்சி ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போது ஒன்று ஒன்றா வைரல் ஆகிட்டு வருது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வடக்கிலிருந்து இறக்குமதியான நடிகை ஜோதிகா வாலி திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணதன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அவர் ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபராக மாறுறாரு. ஏன்னா அந்த படத்தில் அவருடைய அந்த ஃபிகர் தான் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நடிகை. இவங்களை நிறைய படத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி பல தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் ஆசைப்பட்டாங்க. ஸோ இதனை அடுத்து தமிழில் பல படங்கள் டாப் ஹீரோஸ் கூட சேர்ந்து நடித்தார். தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்ற பல மொழிகளில் நடித்து அசத்தினார். குஷி படத்தில் தன்னுடைய சிறப்பான நடிப்பின் மூலமாக மொத்த ரசிகர்களையும் கவர்ந்துட்டார். அதுக்கப்புறம் காக்க காக்க படத்தில் இவருக்கு அடுத்த கட்ட டாப் ஹீரோயின் அப்படின்ற ஒரு ரோலும் கிடைச்சது. குஷி படத்தில் அந்த பிட் இடுப்பு என்னதான் தொப்புள் காட்டலைனாலுமே அந்த பிட் இடுப்புக்கு தான் அந்த படமே ஹிட் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கும் போச்சு. ஸோ அதுக்காக இவர் கவர்ச்சி காட்டாத ஒரு நடிகை அப்படின்லாம் கிடையாது. ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்கள், அப்புறம் ஏகப்பட்ட கவர்ச்சி. அஜித்குமாரோட நடித்த அந்த படங்கள் எல்லாமே கவர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு படத்தில் இவர் படுத்திருப்பார், முகவரின்னு நினைக்கிறேன். ஸோ படம் கரெக்டாக தெரியல. ஆனால் அஜித் கூட நடிக்கும்போது அஜித் படுத்திருப்பார், ஜோதிகா அவங்க மேலே உரசிட்டு போகணும், தன்னுடைய முன்னழகை வச்சு உரசிட்டு மேலே வரணும் கீழே இருந்து. ஸோ இதுதான் அந்த படத்தில் அந்த கவர்ச்சி சீன். அதில் முழுசாக மாம்பழம் பெருசாக அப்படியே வெளியே தெரியும். ஸோ சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே திரைத்துறையிலேருந்து ஒதுங்கி இருந்த நடிகை ஜோதிகா 2 குழந்தைங்களுக்கு தாயானதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் 40 வயசில் 36, 37 வயசில் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அதுவும் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவர் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ நடித்த எல்லா படங்களும் அட்டர் ஃப்ளாப்பு, ஒரு சில படங்கள் ஓடிச்சு. ஸோ இதில் இப்போ தன்னுடைய கணவரோடு சேர்ந்து மும்பைக்கு பயணிச்சிட்டாரு. ஸோ அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. அங்கே அவருடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸும் சரி, அந்த வீடியோஸும் சரி, ஒரு சுற்றுலா போயிருக்கக்கூடிய இடத்துல அந்த பிக்னி போட்டு 47 வயசில் பிக்னி போட்ட அந்த ரெட் பிக்னி போட்ட சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ இப்போது அதே மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு குட்டியூண்டு டவுசர், பிக்கினி மாதிரியான ஒரு குட்டியூண்டு டவுசர், ஃபுல் ஷர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த அவருடைய முன்னழகும் ஒட்டி உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸில் சூப்பரான மஜாவான கவர்ச்சி காட்டியிருக்காரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள், நீங்கள் அப்படியே இதே கவர்ச்சியோட சினிமாவில் வாங்க, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இந்த கவர்ச்சிக்காகவே அந்த படம் வைரலாக பேசப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜோதிகாவுடைய இடையழகும் அப்புறம் அந்த தொடை அழகும் பார்த்து இப்போவும் உங்களுக்கு டெம்ட் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் 70mm 2.0 சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.